வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரு சத்யராஜ் அவர்கள். வணக்கம் சத்யராஜ். வணக்கம். இடிக்கு அடிமேல் அடி விழுந்துக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ தொடர்ச்சியாக இருக்கக்கூடியதில் ஹைகோர்ட் ஒரு கேள்வி கேட்டிருக்கு. ஹரியானாவோட எம்எல்ஏ அவர் சுரேந்தர் பன்வார் அவரை கைது செய்தது தவறு அப்படின்னு சொல்லி இட்ஸ் அன் இல்லீகல் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. இது பின்னணி என்ன, எதுக்காக கோர்ட் அப்படி சொல்லிச்சு? அந்த சுரேந்தர் பன்வார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எம்எல்ஏ. அவர் காங்கிரஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்கிருந்த நேஷ்னல் லோக் தள் பார்ட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளராக இருந்திருக்காரு, தலைவராக இருந்திருக்காரு. பொறுப்பாளர் அதிலும் தான் காங்கிரஸுக்கு வந்தார். இன்னும் சொல்ல போனால் ஹரியானாவில் இப்போ நடந்துடக்கூடிய தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேர்தலில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. அவர் குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர், அந்த ஜாதிக்கான ஓட்டு இருக்குது. அவ்வளோ முக்கியமான ஒரு நபர் அந்த சுரேந்தர் பன்வார். அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜூன் ஜூலை மாதம் திடீர்னு கைது பண்ணி கொண்டு போய் இடியினுடைய ஜோனல் ஆஃபீஸில் உட்கார வச்சு ஒரு நாள் இரவு முழுக்க கிட்டத்தட்ட 14 மணி நேரத்துக்கு மேலே, எக்ஸாக்டாக கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா 14 மணி நேரம் 40 நிமிஷம் அவருக்கு எந்த விதமான அசிஸ்டன்ஸுமே கொடுக்காம இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க, ஜோனல் ஆஃபீஸர்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் அவர் ரொம்ப ஃபெயிண்ட் ஆகிட்டார், ஆள் ஒரு மாதிரி ஆகிட்டார். அதுக்கு பிறகு அவர் கைது பண்ணி ஒரு கஸ்டடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. திருப்பி மறுபடியும் இந்த கஸ்டடியிலேருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு மறுபடியும் கஸ்டடியில் இருக்கும்போதே எகெயின் திருப்பி இடி தன்னோட கஸ்டடிக்கு அவருக்கு எடுத்துகிட்டு போய் அவரை ஹோல்ட் பண்ணாங்க. பேசிக்காக இவர் மேலே இருக்கக்கூடிய அலிகேஷன் என்ன அப்படின்னா, இவர் ஹரியானாவில் இந்த லேண்ட் மைனிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுரங்கம், அதில் முறைகேடு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் அவர் மேலே இந்த வழக்கை இடி போட்டாங்க. இந்த வழக்கு ஏற்கனவே இருந்த வழக்கு தான், பட் இடி அதை கையில் எடுக்குது. இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இல்லீகல் மைனிங்கில் அவங்களுக்கு 2016 2022 வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் நடந்த மைனிங்கில் ஒரு இல்லீகல் நடந்திருக்கு. குறிப்பிட்ட மெட்ரிக் டன்னுக்கு மேலே அவங்க சுரங்கங்களை தோண்டி தாது மணல்களையோ இல்லை மலைகளையோ வெட்டி எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதான் அந்த குறிப்பிட்ட நபர் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டில் இருக்கக்கூடிய அடிப்படையான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மினரல்ஸை, இந்த கனிம வளங்களை வெட்டி எடுத்தது இவர் சார்ந்த நிறுவனமா அப்படின்னா, இவருடைய குடும்பம் சார்ந்த ஆட்கள் ஒரு 32% ஷேர் வச்சிருக்கக்கூடிய ஒரு சிண்டிகேட்டு தான். அந்த சிண்டிகேட்டு கீழே நிறைய நிறுவனங்கள் இருக்குது. இந்த நிறைய நிறுவனங்கள் வெட்டி எடுத்தது இருக்குது பார்த்தீங்களா, இந்த நிறுவனங்கள் வெட்டி எடுத்ததை அந்த சிண்டிகேட்டினுடைய பொறுப்பாக மாற்றி, அந்த சிண்டிகேட்டில் இவர் ஒரு காலத்தில் டைரக்டராக இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு சிண்டிகேட்டில் ஒரு டைரக்டராக கிடையாது. பட் ஆனால் இந்த சிண்டிகேட் மெம்பர் அப்படிங்கிறத அடிப்படையில் இவரை கைது பண்ணி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடிப்படையில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கைது அப்படிங்கிறது ஹரியானா தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி இவரை கைது பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இவரை கைது பண்ணது அப்படிங்கிறது ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்குது அப்படிங்கிறது கோர்ட்லேயே டிஸ்கஸ் பண்ணப்படுது. இடி ஆஃபீஸர்ஸ் நேரடியாகவே ஜட்ஜி கேள்வி கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த எம்எல்ஏ தரப்பு, சுரேந்தர் பன்வார் தரப்பும் சொல்கிறாங்க, சார் தேர்தல் வரப்போகுது, டேட்டே டிக்ளேர் பண்ண போகிறாங்க, இன்னும் 10 நாள் ஒரு வாரத்தில் வந்துட போகுது. அந்த நேரத்தில் திடீர்னு எங்களை கைது பண்ணி கூட்டு போய் உட்கார வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி என்னை உள்ளே உட்கார வச்சாங்க. அதை தொடர்ந்து இந்த தேர்தலில் நான் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது, என்னுடைய சமூகம் சார்ந்த வாக்குகள் காங்கிரஸ் கட்சிக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே என்னை டார்கெட் பண்ணி இவங்க பிரச்சாரத்தில் விடாமல் என்னை கைது பண்ணி இன்வெஸ்டிகேஷனில் வச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் அவர் தரப்புலேருந்து சொல்லப்படுது. ஆனால் கோர்ட்டில் இடி ஒரு தரப்பு சொல்கிறாங்க இல்லையா, இடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இவர் இந்த குறிப்பிட்ட சிண்டிகேட், அந்த சிண்டிகேட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்டல் ஸ்ட்ராட்டஜிஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது தான் அந்த சிண்டிகேட்டோட பேர். அந்த சிண்டிகேட்டு கீழே வரக்கூடிய நிறுவனத்தின் பேர் அந்த நிறைய நிறுவனங்கள் இருக்குது. அதில் இவங்களுக்கு ஷேர் இருக்குன்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தோட பேர் ஜிஎம்ங்கிற ஒரு நிறுவனம் தான். இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிண்டிகேட்டில் 32% ஷேர் இவருக்கு இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லப்பட்டிருக்கு. அது அவருக்கு மட்டும் கிடையாது, அவர் பிள்ளைக்கு, ஒரு ஒய்ஃபுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ இவர் கோர்ட்டுக்கு வரும்போது கோர்ட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது எல்லாமே அஜெண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. கோர்ட்டும் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் இவரை கைது பண்ணியிருக்கீங்க, இவர் மேலே பதியப்பட்ட எஃப்ஐஆர்ஸ் எல்லாம் எங்கே எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இந்த எஃப்ஐஆர்ஸ் 8 எஃப்ஐஆர் முதல் எஃப்ஐஆர் காமிக்கிறாங்க. அந்த 8 எஃப்ஐஆர்லையுமே இவர் பேர் இல்லை, சுரேந்தர் பன்வார் பேரே இல்லை. அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கேஸை இடி கையில் எடுத்துருது. இடி கையில் எடுத்ததுக்கு பிறகு இந்த கேஸுக்கு 9வது எஃப்ஐஆர் போடுறாங்க. அந்த எஃப்ஐஆரில் இவர் பேர் இல்லை. வழக்கமாக பார்த்தீங்கன்னா இடி கையில் எடுத்ததுக்கு பிறகு ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க. அந்த எஃப்ஐஆரில் பேரை சேர்த்து விட்ருவாங்க. நம்ம ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கில் நம்ம பார்த்தோம். அவர் முதல்ல எஃப்ஐஆரில் எந்த பேருமே இல்லை அவருக்கு. அதுக்கப்புறம் இடி இந்த வழக்குள்ள உள்ளே வர்றாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எஃப்ஐஆரில் அவர் பேரை இணைச்சி விட்டு அதுக்கு பிறகு அவர் வீட்டில் ரைடு பண்ணுறாங்க. ரைடு பண்ணி ஒரு வருஷம் அப்படி விட்டுறாங்க அந்த கேஸை. அதுக்கப்புறம் கரெக்டாக தேர்தலில் அவர் நாமினேஷன் பண்ணி அவர் தேர்தல் அவங்க கட்சி
எம்பி தேர்தலில் வந்து ஈடுபட போகுது, அந்த சுச்சுவேஷன் வரும்போது கரெக்டாக அவரை கைது பண்ணி ஜெயிலில் வச்சு அவரை தேர்தல் பிரச்சாரத்துக்கு விடாமல் பண்ணி எல்லா பாலிடிக்ஸ் பண்ணாங்க. இந்த சேம் பேட்டர்ன் அவங்க இதில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பன்வர் தரப்புன்னு சொல்கிறாங்க. கோர்ட்டே வந்து அதை வந்து ரொம்ப கவனமாக எடுத்துக்கிறாங்க. கோர்ட்டே என்ன சொல்லுன்னா, எப்போ 8 எஃப்ஐஆரில் இல்லை, நீங்கள் தான் இடி தான் இந்த வழக்கை நீங்கள் கையில் எடுத்துட்டீங்க, இப்போது 9வது எஃப்ஐஆர், இதுலேயும் இவங்க அவர் பேர் இல்லை, எதுலேயுமே எஃப்ஐஆர் ஒரு பேர் இல்லை, ஆனால் நீங்கள் எப்படி அவர் எடுத்தீங்க அப்படின்னு கேட்குறப்ப, இல்லைல்ல அவர் அந்த டெவலப்மெண்டல் ஸ்ட்ராட்டஜி பிரைவேட் லிமிடெடுடைய டைரக்டர், அவருடைய ஒப்புதல் இல்லாமல் இந்த இல்லீகல் மைனிங் வந்து நடந்திருக்காது. குறிப்பாக 2016லேருந்து 22 இந்த இடைப்பட்ட காலத்தில் நடந்த மைனிங் வந்து ஒரு 9 வருஷம் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. பட் ஆனால் அது 2022 அதை டெர்மினேட் பண்ணப்பட்டுருச்சு. இல்லீகல் மைனிங் நடந்ததுங்கிறது உண்மைதான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதில் அந்த சிண்டிகேட் இன்வால்வ் ஆனது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அந்த சிண்டிகேட்டினுடைய பொறுப்பாளர் இவரா, எந்தெந்த நிறுவனங்கள்லாம் பண்ணாங்களோ அந்தந்த நிறுவனத்துக்கு இவருக்கு தொடர்பு இருக்கா அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கோர்ட்டில் ஒரு பெரிய கேள்வியாக வந்து நிற்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இடி என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லை இவர் மேலே போதிய ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னப்போ கோர்ட்டு தெளிவாகவே கேட்குது, இவர் வந்து இந்த சிண்டிகேட்டினுடைய தலைவராக டைரக்டராக இருந்திருக்கிறதுக்கான ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குது. ஆனால் இடினால அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அப்போ கோர்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸில் வந்து வெப்சைட்டில் தேடி எடுத்து அவங்க ஆட்கள் ஸ்டாஃப்ஸே வந்து இவர் வந்து டெவலப்மெண்டல் ஸ்ட்ராட்டஜி பிரைவேட் லிமிடெடுடைய டைரக்டராக இருந்தால் இருந்திருக்காரு, 2013 இருந்திருக்காரு. ஸோ அப்போ இந்த கேஸினுடைய கரப்ஷன் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த ஜிஎம் கம்பெனி. அப்போ இந்த ஜிஎம் கம்பெனிக்கு இவர் தொடர்பு இருக்கா, இவர் ப்ரொமோட்டரா, டெவலப்பரா, டைரக்டரான்னு பார்த்தா இவர் எதுவுமே இல்லை, இவங்க குடும்பத்தை சார்ந்த யாருமே இல்லை. பட் ஆனால் இடி தரப்பு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இல்லை இது இவங்களுடைய ஒட்டுமொத்த இன்ஃப்ளூயன்ஸில் தான் இந்த இல்லீகல் மைனிங் நடந்திருக்கு அப்படின்னு வந்து அவங்க திருப்பி கோர்ட்டில் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் அதுக்கான மெட்டீரியல் எவிடன்ஸ் எதையுமே அவங்க கொடுக்கல. ஸோ இந்த கேஸ் வந்து இந்த ஒரு ப்ராசஸில் போயிட்டு இருக்கும்போது தான் கோர்ட்டில் இன்னொரு டெவலப்மெண்ட் வருது. கோர்ட்டில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த இல்லீகல் மைனிங்ஸ் ஆக்ட் 1957 நினைக்கிறேன், இந்த ஆக்டின் படி இல்லீகலாக மைனிங் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இதனால் ஏற்படக்கூடிய என்விரான்மெண்டல் பாதிப்புகள் இருக்கு இல்லையா, இதை எல்லாத்தையுமே இடி கேஸுக்குள்ளே கொண்டு வர முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை தான் ஒரு ட்விஸ்ட்டாக வைக்கிறாங்க. இங்கே தான் வந்து இடி வந்து பயந்து நடுங்குது. ஏன் அப்படின்னா 2023 இடியில் சில அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரும்போதே ஷெட்யூல் அஃபென்ஸுக்கு கீழே நீங்கள் வந்து இந்த என்விரான்மெண்டல் சிக்கல்களெல்லாம் இல்லை. இந்த என்விரான்மெண்டலை சுரண்டுறதுக்காக இல்லீகல் மைனிங் சட்டத்திலேயே சில விஷயங்கள் வந்து ஷெட்யூல் அஃபென்ஸுக்கு கீழே இல்லை. தொடர்ச்சியாக வந்து மைனிங் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டா சென்ட்ரல் லிஸ்ட்டா அப்படிங்கிற சண்டை பலகாலமாக போயிட்டுருக்கு. அந்த பலகாலத்து சண்டையினுடைய ஒரு தொடர்ச்சி இங்கே இதில் நம்ம பார்க்க முடியுது. இப்போ இதில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இல்லை இப்போ தமிழ்நாடு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது அப்படி நிறுத்திட்டு நீங்கள் தமிழ்நாடு எடுத்துங்க. தமிழ்நாட்டில் வந்து இடி வந்து இங்கே ஆற்று மணல் அள்ளுனது, அதே மாதிரி குவாரிகளில் வந்து அதீதமான மைனிங் பண்ணதுக்காக அதுக்கு அப்ரூவல் கொடுத்தது, அதுக்கு துணை போனதுன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை கலெக்டர்ஸை இடி டைரெக்டாகவே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கான வேலைகள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு பெரிய ப்ராசஸாக கடந்த 6 மாதம் 7 மாதமாக போயிட்டே இருக்குது. அப்போ கூட மெட்ராஸ் ஹைகோர்ட்டில், அதாவது சென்னை ஹைகோர்ட்டில் என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த மைனிங் அதை சார்ந்த என்விரான்மெண்டல் இஷ்யூ அப்படிங்கிறது ஷெட்யூல் அஃபென்ஸுக்குள்ளே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஷெட்யூல் அஃபென்ஸ் அப்படிங்கிறது இடி எதுக்குள்ளே தலையிடலாம் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியா, அந்த குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே இல்லை அப்படிங்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த அமெண்ட்மெண்ட் 2023 அமெண்ட்மெண்ட் வந்ததுக்கு பிறகு தான் இது நீக்கப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையை வந்து எடுத்துட்டாங்க, என்விரான்மெண்டல் பொல்யூஷன்ஸுக்கான சிக்கல்களை வந்து இடிக்குள்ளேருந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஸோ அப்போது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கைது செய்யப்பட்ட சுரேந்தர் பன்வராக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலெக்டர்ஸ் வந்து மைனிங்கில் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணப்பட்டிருக்காங்க அவங்களா இருக்கட்டும், இல்லை ஹேமந்த் சோரனே பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரியான மைனிங் இஷ்யூஸ்லாம் வந்து அவர் மேலே வந்து வழக்கு பதியப்பட்டிருக்கு. ஸோ அப்போது ஒட்டுமொத்தமாக இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு ஹைகோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது ஹரியானா ஹைகோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த விதமான முகாந்திரமே இல்லை, சட்ட முகாந்திரமே இல்லை இவரை கைது பண்ணதுக்கு, மெட்டீரியல் எவிடன்ஸே கிடையாது. நீங்கள் அவரை வந்து அக்யூஸ்டாக மாற்றி அவரை நீங்கள் வந்து இல்லை நிரூபிக்க சொல்ல முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் அவருக்கு கம்பெனிக்கு அவர் வந்து ப்ரொமோட்டராகவும் இருந்தது கிடையாது, டைரக்டராகவும் இருந்தது கிடையாது, அதுக்கான எவிடன்ஸும் கிடையாது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பட் ஆனால் கரப்ஷன் சிண்டிகேட்டில் நடந்துருங்கிறது உண்மை, அதில் மாற்றுக்கிறது கிடையாது, அது வந்து டாக்குமெண்ட் ஆகிருக்கு. அதே சமயத்தில் கான்ஸ்டியூஷனலாக ப்ரொவிஷன்ஸ்லாம் நீங்கள் கொண்டு வந்திருக்க இடி அமெண்ட்மெண்ட்டின் அடிப்படையில் இந்த பர்டிகுலர் வந்து என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ஆக்ட் கீழே வரக்கூடிய சிக்கல்களை நீங்கள் இன்வெஸ்டிகேட் வந்து பண்ண முடியாது இல்லையா, நீங்கள் வந்து அந்த கேஸை எடுத்து நீங்கள் செய்ய முடியாது. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் எதுக்காக ஒரு எம்எல்ஏ அவர் வந்து அடுத்த தேர்தலில் வேறு நிற்க போகிறாரு, அவரை கூட்டு வந்து இவ்வளோ நேரம் இன்வெஸ்டிகேட் பண்ணீங்க? இது வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயமா? நீங்கள் வந்து ரொம்ப ராஜாக்கள் மாதிரி செயல்படுறீங்களா? இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நேரடியாகவே இடி ஒரு பெரிய எச்சரிக்கை விடுறாங்க. எச்சரிக்கை விட்டு அவங்கள வந்து
இன்னும் சொல்ல போனால் ஒரு மிரட்டல் தோணில் தான் இடி ஹைகோர்ட் சொல்லுது. இதெல்லாம் வந்து இல்லீகல் அஃபேர்ஸ். ரெண்டாவது நீங்கள் இது என்றைக்குமே வந்து கோர்ட் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தாது. இது சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு நேரடியாகவே வந்து இடி ஆஃபீஸர் சொல்லி இடி ஆஃபீஸர் மேலே கண்டனம் பண்ணி அவர் வந்து விடுதலை பண்ணிட்டு நீங்கள் அவரை கைது பண்ணது இல்லீகல்னு சொல்லுங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து நோட்டீஸ் கொடுக்க சொல்லி கோர்ட்டே கேட்டிருக்கு. ஸோ அப்போ இதுலேருந்து இந்த வழக்கு நமக்கு என்னத்தை சொல்ல வருது அப்படின்னா, எந்த விதமான முகாந்திரமே இல்லை ஒரு வழக்கில். ரெண்டாவது, இடியினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கூட உட்படாத விஷயங்களை கூட, அதனுடைய ஷெட்யூல்குள்ளே வராத விஷயங்களை கூட ஏதோ ஒரு வகையில் வேற வேற ஆக்டை பயன்படுத்தி தேர்தலை மையமாக வச்சு, கட்சிகளை மையமாக வச்சு, தனக்கு சாதகமாக எதிர்கட்சிகளை பழி வாங்குறதுக்காக இந்த சட்டங்கள் வந்து ரொம்ப தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வழக்கில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதே சமயத்தில் ஹைகோர்ட் இந்த நேரத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ செந்தில் பாலாஜி ரிலீவான வழக்கில் கூட அவருக்கு பெயில் கிடைக்கும் போது கூட அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இவ்வளோ காலம் எடுத்துக்கிட்டீங்க, 400 நாட்கள் மேலே அவர் இருந்திருக்காரு, ஆனால் அவர் மேலே வந்து நீங்கள் வந்து போதிய ஆதாரங்களை இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே சப்மிட் பண்ணலை. அவர் மேலே வந்து இந்த வழக்கு ரொம்ப பழைய வழக்கு. நீங்கள் வந்து ஏற்கனவே அவங்க தமிழ்நாடு சிபிசிஐடி போட்டு அமலாக்கத்துறைக்கு வருது. அமலாக்கத்துறைக்கு வந்ததுக்கு பிறகு இதனுடைய டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்கள்ட்ட இது வரைக்கும் போதுமான பதில் எதுவுமே சொல்ல. இதையே தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கில் சொன்னாங்க. அவர்லாம் உண்மையிலேயே வந்து அவர் உண்மையிலேயே பாவம். ஏன் அந்த வார்த்தை நம்ம பாவங்கிற வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, உண்மையிலேயே அங்கே வந்து கரப்ஷன் நடந்திருக்கலாம், அதை தேர்தல் பணிக்கு அந்த செலவு பண்ணியிருக்கலாம், அது வேற கதை. கோவா எலெக்ஷனில் எக்ஸ்பென்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஆனால் எந்த விதமான முகாந்திரமே இல்லாமல் கரெக்டாக தேர்தல் ஷெட்யூலில் அவரை வந்து காலி பண்ணி தூக்கி வெளியே போட்டாங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஹேமந்த் சோரனையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜார்க்கண்ட் எலெக்ஷன் அப்போ அவரை வந்து இல்லாமல் பண்ணி காலி பண்ணி தூக்கி வெளியே போட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தராக பிளான் போட்டுகிட்டே இருக்காங்க. அடுத்தது இந்த லிஸ்ட்டில் சீதாராமையாவை உள்ள கொண்டு வரதுக்கான வேலைகளும் நடக்கிறதாக நம்ம வந்து சமீபத்தை செய்தியை நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ முந்தானத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா, சீதாராமையாவுக்கு அவர் வந்து அவங்களுடைய மனைவி பேரில் ஒரு 14 பிளாட் அலாட் பண்ணதில் சிக்கல் இருக்கிறதாக வழக்கு வந்து பதியப்பட்டிருக்கு. பட் ஆனால் இந்த வழக்கை கூட வெகு விரைவில் இடி வந்து கையில் எடுப்போம். அதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா இது வந்து இதுவும் பழைய வழக்கு தான். சித்தாராமையா மேலே போட்டுக்கிறதும் பழைய வழக்கு தான். இவங்க திருப்பி இடி உள்ளே வந்து அதை கையில் எடுப்பாங்க. இடி உள்ளே வந்து கையில் எடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, இல்லை அது மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அர்பன் டெவலப்மெண்ட்டுடைய இஷ்யூ, அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அவங்க சில விஷயத்தை சொல்லுவாங்க. அவங்களுடைய சிபிசி, ஏன்னா இப்போ வந்து அவங்களும் ரூலிங் பார்ட்டி. இடி வந்து அந்த வழக்கு கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சில விஷயத்தை செய்வாங்க. ஸோ இந்த சண்டை வந்து கண்டிப்பாக திருப்பி கர்நாடகாவில் துவங்கும். அப்படி துவங்கும்போது கண்டிப்பாக இடி வந்து நினச்சது அப்படின்னா சித்தாராமையாவை கூட கைது பண்ணி இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற பேரில் எந்த விதமான முகாந்திரமே இல்லாமல் கூட அவங்க உள்ளே வைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. அப்போ தொடர்ச்சியாக இடியினுடைய நடவடிக்கையை ஒன்றொன்னா கோர்ட் வந்து இப்போ வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு கொடுத்துருக்கூடிய சட்டத்திட்டங்களை நீங்கள் சரியாக மதிக்க மாட்டேங்கிறீங்கன்னு கோர்ட்லேயே வந்து சந்திரசூட்லாம் திட்டினார். நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்லாம் நேரடியாக சொன்னார். ஹரியானா ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டெல்லியில் வந்து ஏற்கனவே டெல்லி ஹைகோர்ட்டை வந்து இடி சில டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூஸ் வந்துச்சு. இப்போ தொடர்ச்சியாக வந்து நீதித்துறை அமலாக்கத்துறையை நேரடியாகவே கேள்வி கேட்கக்கூடிய போக்கு வந்திருக்கு. இது ரொம்ப வளர்ச்சியான ஒரு போக்காக நான் பார்க்குறேன். இடி வந்து எதற்காக வந்து அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்களோ, அவர்களுடைய சில முதலாளிகளுக்கான பிஜேபியோட சில முதலாளிகளுக்கான திருத்தங்களை கொண்டு வரணும், அவங்கள பாதுகாக்கணுன்றதுக்காக கொண்டு வந்ததுலேயே அவங்களே அந்த கன்னிவெடியில் போய் சிக்கிறத இப்போ வந்து நம்மளால் பார்க்க முடியுது. உங்களுடைய விரிவான அரசியல் பார்வைக்கு நன்றி. நன்றி கார்த்தி.